வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிம்பிள் ஃபின்லாக். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்எஃப்ஓனா என்ன, என்எஃப்ஓ அதுவும் இப்போது கரண்ட்டாக என்னென்ன என்எஃப்ஓஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ ஷேர் மார்க்கெட் அண்டு ஃபினான்ஷியல் சம்மந்தமான எந்த ஒரு சந்தேகத்துக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சிம்பிளாக மக்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி சொல்கிறதுங்கிறது தான் நம்ம சேனலோட நோக்கம். ஸோ அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். என்எஃப்ஓனா என்னங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. என்எஃப்ஓனா ஒன்றும் கிடையாது, நியூ ஃபண்ட் ஆஃபர் அதோட பேர். ஸோ நியூ ஃபண்ட் ஆஃபர்னால் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வந்து நிறையா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, நிறையா கம்பெனி ஆஃபர் பண்ணுறாங்க. எல்லாமே நம்மளுக்கு தெரியும். நிப்பான் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி இருக்குது. எல்லா கம்பெனியுமே மியூச்சுவல் ஃபண்டு ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்கும் நிறையா ஸ்டாக்ஸை பிக் பண்ணி வச்சுருக்காங்க. வெவ்வேறு செக்டரில் வச்சுருக்காங்க, வெவ்வேறு விதத்துலேயும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் என்எஃப்ஓங்கிறது என்னென்னா ஒரு புது மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கீமை கொண்டு வரத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட் அவங்க கொடுத்துருக்க ரூல்ஸ் என்னென்னா, புது மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட பேசிக் ப்ரைஸுங்கிறது நெட் அசட் வேல்யூங்கிறது 10 ரூபா அவ்வளோதான் இருக்கணும், அவ்வளோதான் ஆஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் இந்த என்எஃப்ஓங்கிறது. புது மியூச்சுவல் ஃபண்ட் லான்ச் பண்ணும்போது வெறும் அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். யார் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் அதுக்கு லிமிட்டட் அவைலபிலிட்டி தான், எல்லோரும் அதை வாங்க முடியாது. ஸோ முன்னாடியே அப்ளை பண்ணுறவங்களுக்கு அதை ஆஃபர் பண்ணுவாங்க. அது ஒன்ஸு அதை கிராண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதை லிஸ்ட் பண்ணணும். லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வாங்கும் போது ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 5000 இல்லை 1000 அந்த கம்பெனி என்ன வேல்யூ வச்சுருக்காங்களோ அந்த வேல்யூ தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். 10 ரூபா தான் ஆனால் அதோட பேசிக் ப்ரைஸ். அதுக்குன்னு எவ்வளோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அது நம்ம பண்ணணும். இதுதான் என்எஃப்ஓ. ஸோ கரண்ட்டாக எந்தெந்த கம்பெனி என்எஃப்ஓ இப்போ ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதம் நிறைய புது என்எஃப்ஓ வருது. குவாண்ட் பிஎஸ்யூ அது கவர்மெண்ட் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் அதுக்கப்புறம் வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் அவங்க பண்ணியிருக்காங்க லார்ஜ் கேப் மிட் கேப்பில். அதே மாதிரி பிஜிஐஎம் அவங்க லார்ஜ் கேப் மிட் கேப் ஃபண்டு புது என்எஃப்ஓ ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிப்பான்லேயே நிஃப்டி ஐடிஐன்னு ஒரு என்எஃப்ஓ இருக்குது. அதுக்கப்புறம் நிஃப்டி பேங்க்குன்னு நிப்பானில் ஒன்று இருக்குது. ஸோ இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய என்எஃப்ஓஸ் லான்ச் பண்ணுறாங்க இந்த மந்த்லேயே. எஸ்பிஐ வந்து அவங்க எனர்ஜி செக்டாரில் அவங்க வந்து புது என்எஃப்ஓ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பாருங்கள். ஸோ நெட் அசெட் வேல்யூ 10 ரூபாய்க்கு வாங்குறது நல்லது, பட் எந்த கம்பெனியை சூஸ் பண்ணி வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அது கரெக்டாக தெரிஞ்சு வாங்கினா தான் நம்ம ப்ராஃபிட்டு பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் என்எஃப்ஓனா என்ன அப்படிங்கிற பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை பற்றியும் நம்ம வீடியோ போடலாம். ஸோ இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஃபினான்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டவுட்ஸுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.